இன்றைக்கி நம்ம கிளாஸோட 3rd கிளாஸ். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸசைஸ் 4 தான். ஆல்ரெடி எக்ஸசைஸ் 3 பார்த்துட்டோம், அதுவும் சேம் தான். இதுவும் ஜாயினிங் ஸ்ட்ரோக்ஸில் என்ன இம்பார்ட்டன்னா கையை எடுக்காமல் போடணும், வித்தவுட் லிஃப்டிங் தி பென் ஆர் பென்சில். ஓகேங்களா? நம்ம ஸ்ட்ரோக்கு போடுறோன்னா இது வரைக்கும் பீன்னு தனியாக போட்டிருப்போம், கேன்னு தனியாக போட்டிருப்போம், எல்லுன்னு தனியாக போட்டிருப்போம். இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி போடுறது தான் ஜாயினிங் ஸ்ட்ரோக்கு. இந்த ஜாயினிங் ஸ்ட்ரோக் இது வரைக்கும் நம்ம எழுதுறது எல்லாமே லெட்ரு தான். இதுக்கு நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோன்னா வவ்வல். ஒரு ஸ்ட்ரோக்கில் வவ்வல் வைக்கும்போது தான் அது ஒரு வேர்டாக மாறும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது லெட்டராக தான் இருக்கும். பி, கே, எல் அப்படின்ற ஒரு லெட்டராக தான் இருக்கும். இது எப்போ பென் அந்த மாதிரிலாம் மாறும்னா இதில் நம்ம எப்போ வவ்வல்னு ஒன்று வைக்கிறோமோ அப்போ தான் அது மாறும். அந்த வவ்வல் எக்ஸசைஸ் தான் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ். ஓகே, வாங்க இப்போ எக்ஸசைஸ் 4 பார்த்துடலாம். பிகே, பிகே கை எடுக்காமல் போடணும். பிடி, டின்றது டிக்கு, பின்றது லைட்டு. பிடி, பிடிஎல், பிடிஎல், பிஎம், பீன்றது டிக்கு, எம்ன்றது லைட்டு. பிஎம்எல், பிஎன், டிஎம், டிஎம்எல், டிபி, டீன்றது லைட்டு, பீன்றது டிக்கு. டிஎம், டிஎம் டவுன்வோர்ட் ஆர். சே, எம், சேன்றது ஸ்லாண்டிங்காக வரும் மேலேருந்து கீழே. சே, எம், என், ஜேஎன், ஜேன்றது டிக்கு, என்னன்றது லைட்டு. டபிள்யூ கே, டபிள்யூவி, வின்றது டிக்கு, அதையே லைட்டாக போட்டால் எஃப். டபிள்யூடி, டபிள்யூடி இத்து. ஜி இஷ், ஜீன்றது டிக்கு, இஷ்ன்றது லைட்டு. ஜி இஷ் இங்கு, ஜீன்றது டிக்கு, இஷ்ன்றது லைட்டு, இங்குன்றது டிக்கு. கேவி, கேன்றது லைட்டு, வீன்றது டிக்கு. டிபி, டிபிஎல், டிஎன்டி, டிஎன்டி, எல்லு என், எல்லு என், எல்லு என்னு சே, எல்லாமே எல்லுப்பா மாற்றிக்கோங்க. எல்லு என்னு டி, டி டிக்கு, என்னு டி, என்னு வந்து லைட்டாக இருக்கும், இங்கு தான் டிக்காக இருக்கும். என்னு டி எம், என்னு வி. இந்த எக்ஸசைஸே நம்ம கை எடுக்காமல் போடுறது தான். என்னு எம், எண்ணில் கை வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளோ வேணால் யோசிக்கலாம், ஆனால் கை எடுக்காமல் எம்மு போடணும், எம்மு போட்டுட்டு எல்லு போடணும். எம் எல், எம் இப்படி கையை எடுத்துட்டு எல் போடலாம், அதுக்கப்புறம் டி போடலாம், ஆனால் இப்படி போடக்கூடாது, தப்பு. நீங்கள் எழுத போதே ஒரு கான்சன்ட்ரேட்டாக எழுதணும், கையை எடுக்காமல் போடணும். அதுதான் ஜாயினிங் ஸ்ட்ரோக். எம்மு எல்லு டி. எல்லு இங்கு, இங்கு கொடுத்துருக்காங்க அதனால் டிக்கு, இங்கு கொடுத்துருக்காங்க டிக்கு. எல்லு கே, இது ஆல்ரெடி நம்ம எழுதின ஸ்ட்ரோக்கு தான். எல்லாத்தையும் தனித்தனியாக எழுதியிருப்போம், அதை ஜாயின் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோன்னா அது பேர் தான் ஜாயினிங் ஸ்ட்ரோக்கு. நாளைக்கு நம்ம வந்து வவல்ஸ் சாப்டர் பார்க்கலாம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் திஸ் சேனல்.